வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் குட் டே. காளி வெங்கட், பகவதி பெருமாள், வேல ராமமூர்த்தி மற்றும் அமரர் மயில்சாமின்னு ஒரு யதார்த்தமான நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்கு. ஒரு சின்ன பட்ஜெட்ல பெரிய மனசுக்கு இதமான ஒரு படம்னு சொல்றாங்க. படம் உண்மையிலே அந்த அளவுக்கு ஃபீல் குட்டா இருக்கா? வாங்க அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரி, முதல்ல படத்தோட கதையை விரிவாவே பார்ப்போம். காளி வெங்கட் சாந்தகுமார் ஒரு ஜவுளி கடையில சூப்பர்வைசரா வேலை பார்க்கிறார். வேலையில நடக்கிற ஒரு பெரிய அவமானத்தால அவரோட வாழ்க்கை தடம் மாறுது. குடிப்பழக்கம், சின்ன சின்ன தப்புகள்னு ஒரு மோசமான பாதைக்குள்ள போறார். ஒரு நாள் ராத்திரி மன உளைச்சல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நீண்ட பயணத்தை நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த பயணம் அவரோட வாழ்க்கையே மாத்துது. அந்த வழியில் அவர் சந்திக்கிற பலவிதமான மனிதர்கள், அவங்க சொல்ற கதைகள், அவங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்கள், துக்கங்கள்னு எல்லாமே சாந்தகுமாருக்கு ஒரு பாடமா அமையுது. அந்த ஒரு ராத்திரி பயணம் அவரோட பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் வாழ்க்கையில புதுசா ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கவும் உதவுதா இல்லையா? இதுதான் இந்த குட் டே படத்தோட கதை. சரி, படத்தோட பிளஸ் என்னன்னு பார்க்க போனா, படத்தோட மிகப்பெரிய பலம் காளி வெங்கட். சாந்தகுமார் கதாபாத்திரத்துல மனுஷன் வாழ்ந்திருக்கார். நகைச்சுவை, சோகம், கையறு நிலைன்னு எல்லா உணர்ச்சிகளையும் ரொம்ப இயல்பா வெளிப்படுத்தியிருக்கார். கூடவே வர பகவதி பெருமாள், வேல ராமமூர்த்தி, குறிப்பா அமரர் மயில்சாமி, அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பு படத்துக்கு ஒரு பெரிய பலம். இந்த படம் சொல்ற செய்தி ரொம்ப அழகானது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் வாழ்க்கையில ஒரு நல்ல நாள் வருங்கிற எண்ணமும் தான் நம்மளை முன்னாடி நகர்த்துங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சோகமான கதையை போர் அடிக்காம அங்கங்க வர இயல்பான நகைச்சுவை மூலமா இயக்குனர் கையாண்ட விதம் அருமை. அதே சமயம் படத்தோட மைனஸ் என்று சொல்ல போனா, படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் சில குறைகளும் இருக்கு. படத்தோட வேகம் சில இடங்கள்ல ரொம்பவே மெதுவா இருக்கு. திரைக்கதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கலாம்னு தோணுது. குறிப்பா சில காட்சிகள் மற்றும் வசனங்கள் படத்தோட கதை ஓட்டத்துக்கு தேவையில்லாத மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. அதை இன்னும் கொஞ்சம் கச்சிதமா வெட்டியிருக்கலாம். ஸோ கடைசியா இந்த குட் டே படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்று சொல்ல போனா, ஒரு பரபரப்பான மசாலா படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஆனா ஒரு நல்ல கதை, யதார்த்தமான நடிப்பு, மனசுக்கு இதமான ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா குட் டே உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற படமா இது அமைஞ்சிருக்கு. காளி வெங்கட் மற்றும் மயில்சாமி ஆகியோரின் நடிப்புக்காகவே இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். மொத்தத்தில் குட் டே படம் மெதுவான பயணம், ஆனா மனதை தொடும் பயணம். ஓகே, சரி மக்களே, நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தா உங்க கருத்து என்னன்று கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.